வணக்கம் ஆகாஷ். திங்க் அண்ட் க்ரோ ரிச் எப்போ நான் என் ஃபினான்சஸை பெட்டராக பண்ணணும்னு நினச்சினோ அப்போலேருந்தே நான் வந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு புக்கு. ஆனால் கடந்த 2 வருஷம் ஆயிடுச்சு, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதை படிக்க போகிறேன். ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் டு ஷேர் திஸ் ரிஃப்ளெக்ஷன் சீரீஸ் வித் யூ. அதில் வந்து நான் இப்போது திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற புக்கை வந்து நான் படிக்க போகிறேன். எப்போவுமே எனக்கு வந்து ஒரு புக்கை எடுத்தோம் அப்படின்னா அதோட ஃப்ரண்ட்டு ஆத்தரோட நோட்டு அண்ட் அதை பற்றின அப்ரிஷியேஷன்ஸ் இதெல்லாம் எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆத்தர் வந்து ஒரு புக்கை எழுதும்போது அவர் என்ன மனநிலையில் இருக்கார், அவருக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது விஷயம், இந்த புக்கு பற்றி அப்ரிசியேஷன்ஸ் படிக்கும்போது இந்த புக்கு வந்து அதில் இருக்கிற கண்டென்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அண்ட் அதனால் எவ்வளோ பேர் பெனிஃபிட் இருக்காங்க அண்ட் எவ்வளோ பிரபலமானவங்க வந்து அதை பற்றி நல்லதாக பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு மரியாதையும் அதை படிக்கும்போதே எனக்கு வரும். ஸோ இந்த புக்கை பொறுத்த மட்டும் நான் இந்த ஆத்தரோட ஸ்டோரியும் அது பற்றின புக்கோட அப்ரிசியேஷன்ஸ் அப்படிங்கிறத படிக்கும்போதும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லாவே புரிஞ்சிச்சு. அது என்ன அப்படின்னு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். இந்த புக்கோட அப்ரிசியேஷன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக எழுதின புக்கு கிடையாது. இது வந்து 500 ரிச் அண்ட் வெல்த்தி பீப்புள் அவங்களோட இன்டர்வியூ எடுத்து அவங்க கிட்டேருந்து நெப்போலியன் ஹில் சீக்ரெட் ஆஃப் பில்டிங் வெல்த் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம கிட்ட ஷேர் பண்ணுறாரு. இந்த அப்ரிசியேஷன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் புக் ஷுட் பி ஸ்டடீட், டைஜஸ்டட் அண்ட் மெடிடேட்டட் அப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா நம்ம என்ன ஃபினான்ஸ் புக் எடுத்தாலும் இல்லை என்ன பர்சனல் டெவலப்மெண்ட் புக் எடுத்தாலும் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயமாக மாறணும், அப்படி நீங்கள் மாறிட்டோன்னு நம்பும்போது தான் நீங்கள் வந்து அந்த ஹையர் ஸ்டேட்டை வந்து அட்டைன் பண்ண முடியும். இப்போ அட்டாமிக் ஹேபிட்ஸில் ஜேம்ஸ் கிளியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தி பர்சனாக மாற போகிறீங்க அப்படின்னா உங்களோட எல்லா டிசிஷனும் அந்த ஹெல்த்தி பர்சன் பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிற மைண்ட் ஸ்பேஸ்லேருந்து நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ரிச் பர்சனாக இருந்தீங்கன்னா அந்த ரிச் பர்சன் இந்த இதை வாங்குவாரா, இந்த பொருளை வாங்குவாரா அப்படிங்கிற மைண்ட் ஸ்பேஸ்லேருந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் சீக்ரெட்லேயும் சொல்கிறாங்க. அது ஸ்லைட்டாக வேறு மாதிரி சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு அவுட்கம்மை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அவுட்கம் உங்களுக்கு கிடச்சிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி அதை உணர்ந்து நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கு தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிச்சு. தட் இந்த புக்கை வந்து நீங்கள் டைஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த அப்ரிசியேஷனில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நோ பாய் ஆர் கேர்ள் ஷுட் பி அலவுட் டு பாஸ் ஹை ஸ்கூல் without studying the contents and absorbing the contents of this book. அதாவது இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் அப்படின்னா, நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பற்றி ரொம்பலாம் கவரே பண்ணுறது இல்லைன்னு ஒரு வருத்தம் எனக்கு ஏற்கனவே இருந்துச்சு. பட் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எதை ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு எப்போவுமே இருக்கும். அதை வந்து பூர்த்தி செய்கிற மாதிரி இந்த திங்க் அண்ட் க்ரோ ரிச்சை வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்காக எடுத்து படிங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. இந்த புக்கோட பில்டப்பில் இன்னொன்று ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஆண்ட்ரூ கார்னகி அப்படிங்கிறவங்களோட வெல்த் பில்டிங் சீக்ரெட்டை தான் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பிரபலமான பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு உதாரணமாக ஹென்ரி ஃபோர்ட், தியோடோர் ரூஸ்வெல்ட், மேனுவல் எல் கெசான், அதாவது ஃபிலிப்பீன்ஸோட முதல் பிரசிடெண்ட் அண்ட் அவங்களோட ஃப்ரீடம்க்கு ஃபைட் பண்ண ஒருத்தர், இவங்கெல்லாம் வந்து இந்த சீக்ரெட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த சீக்ரெட் தெரியறதுக்கு உங்களுக்கு நிறைய எஜுகேஷன் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இந்த சீக்ரெட்டை வந்து யூஸ் பண்ணி ஒரு காமனான பர்சன், காமன் மேன் வெல்த் அடைய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி எஸ் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த புக்கை வந்து யாருமே ஓவர் நைட் படிக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சாப்டர் படிச்சுட்டு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இதில் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் வந்து இன்டர்னலைஸ் பண்ணணும். அதாவது உங்கள் ஆழ் மனசுக்குள்ளே அதை எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு புக்கு, அதை பற்றி நான் படிக்கிறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். இதில் இன்னொரு பயங்கரமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த கார்னிகியோட சீக்ரெட்டை வந்து 2 பார்ட்டில் கொடுப்பாங்களாம். ஒன்று, நீங்கள் வந்து அந்த சீக்ரெட்டுக்காக ரெடியாக இருக்கும்போதே அந்த சீக்ரெட் வந்து உங்ககிட்ட வந்துடும். ரெண்டாவது என்னென்னா, இந்த சீக்ரெட் வந்து இந்த புக்கில் நிறைய விஷயங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதை நீங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை, நீங்களே தான் அதை உணரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வென் யூ ஆர் ரெடி ஃபார் இட், யூஆர் ஹாஃப்வே தேர் அண்ட் அதர் ஹாஃப் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதை பற்றி நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும், புக்கு படிக்கும்போது தான் நம்ம பார்க்கணும். பட் இந்த கார்னகியோட சீக்ரெட்
அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி கார்னகி யார் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இல்லை, ஓகே அவங்க வந்து ஒரு அமெரிக்காவில் ஒரு நல்ல ரிச்சஸ்ட் மேனாக இருந்தவர் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நான் சாப்டர்ஸாக கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த சாப்டரை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சாப்டர் போயிடுங்க. கார்னகி ஒரு அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். 1835 to 1919 இருந்தார். அவர் வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் அமெரிக்கனாக கூட இருந்தார் இன் 1901. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா, அவரோட கார்னகி ஸ்டீல் அப்படிங்கிற கம்பெனியை வந்து ஜேபி மார்கன் கிட்ட விற்ற போது அவர் அந்த டைமில் வந்து ஜான் டி ராக்கஃபெல்லர் அப்படிங்கிறவர் தான் வந்து அமெரிக்காலேயே ரிச்சஸ்ட் பர்சனாக இருந்தார். அவரை ஓவர்டேக் பண்ணார். கார்னகியோட பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 90% ஆஃப் ஹிஸ் வெல்த்தை வந்து அவர் ஃபிலாந்த்ராஃபிக்கு கொடுத்தாரு. ஃபிலாந்த்ராஃபியில் வந்துட்டு இந்த மாதிரி சயின்ஸ், அப்புறம் வேர்ல்ட் பீஸ், எஜுகேஷன், சயின்டிஃபிக் ரிசர்ச், அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் ஃபேமஸான கார்னகி மெல்லன் யூனிவர்சிட்டியை வந்து ஃபவுண்ட் பண்ணது. இது எல்லாமே வந்து ரிசல்ட் ஆஃப் கார்னகியோட ஃபிலாந்த்ராஃபிசம் தான். இது தவிர அவரோட பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா, அவர் ஒரு மேனிஃபெஸ்டோ எழுதினார். என்ன அப்படின்னா, ரிச்சாக இருக்கிறவங்க வந்து மற்றவங்க கிட்ட எப்படி தன்னோட வெல்த்தை யூஸ் பண்ணி ஹியூமனிட்டியை வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டோ எழுதினார். அதை பேஸ் பண்ணி நிறையா ரிச் பீப்புள் அவங்களோட வெல்த்தை வந்து இன்னுமே நிறையா ஃபிலந்த்ராஃபிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு கொடுத்தாங்க. நான் ஒரு புக்கு படித்தேன், அதாவது வந்து டூயிங் குட் பெட்டர் பை வில்லியம் மெக்காஸ்கில். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரிச்சஸ்ட் பீப்புள் வந்து அவங்களோட 1% வெல்த்தை கொடுத்தா கூட அதோட இம்பேக்ட் வில் பி கிரேட்டர் தேன் சம் ஆஃப் தி ஆவரேஜ் பீப்புள் கிவிங் 30 to 40% ஆஃப் தேர் வெல்த். ஆக்சுவலாக கார்னகி ஸ்காட்லாண்டில் பிறந்தார். ஆனால் 12 வயசுலேயே பென்சில்வேனியாவுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து யூஎஸ்க்கு ரீலோகேட் ஆகிட்டாங்க. சின்ன வயசுலேயே கார்னகி பிட்ஸ்பர்க் ஆஃபீஸ் ஆஃப் தி ஒஹையோ டெலிகிராஃபில் ஒரு டெலிகிராஃப் மெசஞ்சராக வேலை செஞ்சார். அப்போ அவருக்கு கர்னல் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அப்படிங்கிறவரோட 400 புக்ஸ் இருக்கிற லைப்ரரிக்கு ஆக்சஸ் அந்த ஜேம்ஸ் ஆண்டர்சன் கொடுத்தாரு. அண்டர் ப்ரிவிலேஜ்ட் சில்ட்ரனில் கார்னகி ஒருத்தர். ஸோ அந்த லைப்ரரி ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் யூஸ் பண்ணி தன்னை நல்லா அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் இந்த கர்னல் ஜேம்ஸ் ஆண்டர்சன் தான் வந்து கார்னகியோட ஃபிலந்த்ராஃபிக்கு வந்து ஃபஸ்ட்டு அடிக்கல் வச்சாருன்னே சொல்லலாம். ஏன்னா அவரோட இந்த ஆக்ட் தான் வந்து கார்னகிக்கு லேட்டர் லைஃப்பில் தனக்கு எப்போ வெல்த் வருதோ இந்த மாதிரி ஃபிலந்த்ராஃபி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷனை கொடுத்துச்சு. கார்னகியோட ஆர்வம், ஹார்ட் ஒர்க், விடாமுயற்சி, அப்புறம் அவரோட அலர்ட்னஸ் அவருக்கு லைஃப்பில் வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வந்துச்சு. 18 வயசுலேயே அவர் வந்து பென்சில்வேனியா ரெயில் ரோட் அப்படிங்கிற நிறுவனத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். 24 வயசில் he was promoted to be the superintendent of the western division. அப்போது மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து காஸ்டிங், இந்த மாதிரி வித்தைகள்லாம் வந்து அவரோட குரு அண்ட் பாஸ் தாமஸ் ஸ்காட் அப்படிங்கிறவர் தான் அவர் சொல்லி கொடுத்தாரு. கார்னகியோட நல்ல நேரம் என்ன அப்படின்னா, ரெயில் ரோட் அந்த யூஎஸில் அப்போ வந்து ரொம்ப பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரியாக க்ரோ ஆகிட்டு இருந்த காலம். அண்ட் இந்த பென்சில்வேனியா ரெயில் ரோடு வந்து பிக்கெஸ்ட் கம்பெனி இந்த ரெயில் ரோட் இண்டஸ்ட்ரி. ஸோ அதில் வந்து நல்ல பொசிஷனில் இருந்ததுனால இவருக்கு நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. அண்டு தாமஸ் ஸ்காட்டோட சேர்ந்து இவர் வந்து தன்னோட இன்வெஸ்டிங் ஜேர்னியும் ஆரம்பித்தார். எப்படி அப்படின்னா, இந்த பென்சில்வேனியா ரெயில் ரோட் யாரோடலாம் டீல் பேசுகிறாங்களோ அந்த கம்பெனிஸை பற்றி ரிசர்ச் பண்ணி அந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணார். அதுக்காக வந்துட்டு இவர் ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் லக்கி பர்சனாக மட்டும் இல்லாமல் கார்னகி வந்து ரொம்ப ஒரு விஷனரியாக கூட இருந்தார். எப்படின்னா, அந்த காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு ரயில் பயணம் யூஸ் பண்ணி இந்த ஸ்லீப்பர் கோச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்லீப்பர் கார்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ரிச்சான பீப்புளெலாம் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வந்தபோது அதில் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணார். அண்ட் அதுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் வந்துச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டைமில் அமெரிக்கன் சிவில் வார் நடந்த போது ரெயில் ரோட், ஸ்டீல் அண்ட் அயன் இந்த 3 இண்டஸ்ட்ரீஸும் ரொம்ப பூமான டைமில் கார்னகி இந்த 3 இண்டஸ்ட்ரீஸ்லையுமே ரொம்பவே இன்வால்வ்டாக இருந்தார் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். அண்ட் அவரோட கம்பெனி கார்னகி ஸ்டீலை வந்து இந்த காலகட்டத்தில் தான் அவர் ஆரம்பித்தார். அண்ட் இந்த கம்பெனி தான் லேட்டரான் அவர் வந்து ஜேபி மார்கன்ட்ட விற்று அமெரிக்காவோட ரிச்சஸ்ட் மேனாக ஆனார். 1908 நெப்போலியன் ஹில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனியில் ஒரு யங் ஜேர்னலிஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருப்பார். அப்போ அவங்க பாஸ் வந்து ரொம்ப அமெரிக்காலேயே மோஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சன் ஆண்ட்ரூ கார்னகியை போயிட்டு நீ இன்டர்வியூ பண்ண அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ நெப்போலியன் ஹில் வந்து அவரோட கார்னகியோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு பார்க்கும்போது அவங்க செக்ரட்டரி வந்து கார்னகி வந்து ரொம்ப வேர்ல்ட்லேயே ரொம்ப பவர்ஃபுல் பர்சன், அவரெல்லாம் வந்து இன்டர்வியூ கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி
இவரை தள்ளி வச்சுருவாங்க. பட் விடாமுயற்சியோட 2 வாரத்துக்கு கண்டினியூஸாக டெய்லி போய் கார்னெகியோட ஆஃபீஸ்லேயே உட்காந்துருப்பார். ஸோ இதை ஒரு நாள் கார்னெகி தன்னோட ஆஃபீஸ் முடிகிற டைமில் யார் இந்த யங் மேன் அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ரிச்சஸ்ட் பீப்புளில் இன்டர்வியூ பண்ணிவிட்டு அவங்களோட சீக்ரெட் ஆஃப் வெல்த் அண்ட் சக்ஸஸை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து காமன் மேன் கிட்ட இதை சொல்லித்தர்றோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி நெப்போலியன் ஹில்லை வந்து டின்னருக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் கார்னெகி. அண்ட் அந்த டின்னர் அண்ட் ஃபோர்த் கம்மிங் கான்வர்சேஷன்ஸில் கார்னெகி தன்னோட சீக்ரெட்டை மட்டும் சொல்லாமல் அவர் வந்து அதோடு சேர்த்து ஒரு லெட்டர் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் டு ஹென்ரி ஃபோர்ட் பண்ணுவார். இந்த லெட்டர் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் வச்சு நெப்போலியன் ஹில்லால் ஹென்ரி ஃபோர்டை இன்டர்வியூ பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் அவரோட சீக்ரெட்ஸையும் வந்து ஷேர் பண்ணார். அண்ட் ஹென்ரி ஃபோர்ட் வந்து லேட்டர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல், எல்மர் கேட்ஸ், தாமஸ் எடிசன், ஜான் டி ராக்கஃபெல்லர், அப்புறம் இன்னும் சில பேருக்கு வந்து இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுத்தார். திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற புக்கோட இன்ட்ரடக்ஷன்ஸில் நம்ம வந்து 2 மெயின் விஷயம் வந்து கற்றுக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா, நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பற்றி நமக்கு சொல்லித்தரல. அண்ட் நம்ம வந்து அதுக்கு ஒரு முதல் பாடமாக ஒரு முதல் புக்காக அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல கேண்டிடேட். ஸோ இதை வந்து நம்ம படிக்கலாம். 2வது என்ன அப்படின்னா, ஆண்ட்ரூ கார்னெகி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அவர் வந்து ஒரு அப்கமிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு கரெக்டான டைமில் இருந்தார் அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். ஸோ அவர் வந்து ஒரு லக்கி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்கு தான் அவருக்கோட வெல்த்துக்கு காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து லக்கியாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த லக்கை க்ரியேட் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு பி ஓப்பன் ஃபார் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதே தான் வந்து நாங்கள் ரிச் வர்சஸ் புவர் மைண்ட் செட்லேயும் நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சைக்காலஜி ஆஃப் மனிலையும் லக்கை பற்றி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ முடிஞ்சால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கே புரியும் தட் லக் இஸ் சம்திங் நம்மளாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ரிஃப்ளெக்ஷன் சீரீஸில் திங்க் அண்ட் க்ரோ ரிச்சோட மெயின் சாப்டர்ஸை படிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் அண்ட் பிளாக்.